ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சீரியஸ் அண்ட் சம் ஆஃப் த சீரியஸ் அதோட ஃபார்முலாஸ் அண்டு ப்ராக்ரஸ் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is the one of the online shopping platform. இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் சீரியஸ். நம்ம வந்து சீக்வன்ஸ் பார்த்தோம். அந்த சீக்வன்ஸை சம்மில் பார்க்குறோம், அதுதான் சீரியஸ். நம்ம சீக்வன்ஸ் எப்படி பார்த்தோம்? 1 2 3 எக்ஸட்ரா இந்த மாதிரி இருந்தால் அது சீக்வன்ஸ். n வரைக்கும் இருந்தால் ஃபைனைட், அதுக்கு மேலே போச்சுன்னா இன்ஃபைனைட். அட் த சேம் இதையே 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n இந்த மாதிரி எழுதுனா சம் ஆஃப் த டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். n வரைக்கும் எழுதுனா ஃபைனைட் சீரியஸ். இதே இது n-க்கு மேலே ப்ளஸ் எக்ஸட்ரா போட்டோம்னா அது இன்ஃபைனைட் சீரியஸ். தென் சம் டு n டேர்ம்ஸ், அதாவது n டேர்ம்ஸில் இருக்கும்போது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி இருக்கும்? ஒரு சீரியஸோட டேர்ம் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் இருந்தால் அந்த ப்ராக்ரஸ் வந்து அரித்மெட்டிக் சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் இந்த எழுதிருக்கேன் இல்லையா, இதை மாதிரி எழுதக்கூடியது தான். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்ம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உள்ளதில் என்ன பண்ணுவோன்னா, சீக்வன்ஸோட ஃபார்முலா என்ன எழுதுவோம்? SN = A + n - 1 × D அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருப்போம். அடுத்தது அதே மாதிரி இந்த இதில் வந்து SN = n/2 × 2A + n - 1 × D அப்படின்னு எழுதுகிறோம். நோட், இதில் வந்து என்னென்னா A டிஃப்ரென்ஸ், அதாவது ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதில் லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அது L அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதுதான் n/2 × A + L. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏவாகவும் லாஸ்ட் டேர்ம் வந்து எல்லாவும் இருக்கும்போது ப்ராக்ரஸ் செக் இதே தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் த டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இங்கே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, அது சீரியஸ்னு பார்த்துருக்கோம். அது ஃபைனைட் நம்பராக இருந்தால் ஃபைனைட் சீரியஸ்னு பார்த்துருக்கோம். அது வந்து அரித்மெட்டிக் ப்ராசஸில் இருந்தால் அரித்மெட்டிக் சீரியஸ்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? அடுத்தது ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேர்மும் வந்து ஐபியாக இருந்தால் அதோட சம் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா n/2 × A + B. இது எல்லாமே ப்ராக்ரஸ் செக்கில் இருக்கிறது எல்லாமே மேலே இருக்க டெஃபினிஷனை பேஸ் பண்ணி தான் வருது. தென் எக்ஸாம்பிள் 2.31, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ் ஆஃப் த AP. ஃபஸ்ட்டு 15 டேர்மோட சம் கேட்டிருக்காங்க. ஏ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் D கண்டுபிடிச்சிக்கிறோம். சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 15 டேர்ம் கொடுத்துருக்காங்க. n டேர்மாக இருக்கும்போது அதோட ஃபார்முலா இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். SN = n/2 × 2A + n - 1 × Dன்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? n-க்கு பதில் 15, ஃபஸ்ட்டு 15 டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 15 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n-க்கு பதில் 15 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 15 / 2 × 2 × 8, ஏங்கிறது 8 + 15ங்கிறது என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 15 - 1, D வந்து -3/4. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 7 4s are 28, 28 + 1 வந்து 29/4. இதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்க 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் 29 - 32/4ன்னு வருது. இப்போ இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இங்கே இதை சப்ராக்ட் பண்ணும்போது 14, இதை எழுதும்போது 3/4. இதை 2ஆல் டிவைட் பண்ணி எழுதும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. தென் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது 32 - 21 / 2ன்னு வருது. இதோட சப்ராக்ஷன் 11/2ன்னு வருது. இப்போ 11 × 15 165 / 2 × 2 4 இந்த மாதிரி எழுதிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப், ஒரு சம் வந்து 1 வரைக்கும் போகுது. அப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 0.40, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 0.03 கிடைக்குது. இதில் இருந்து n கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் எத்தனை டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் n கண்டுபிடிக்கணும்னா L - A / D + 1. இது வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தென் L வந்து 1ஆகவும் A வந்து 0.40ஆகவும் இருக்குது. D வந்து 0.03 இருக்குது +1. இப்போ இது 1 - 0.40 சப்ராக்ட் பண்ணும்போது 0.60ன்னு இருக்கும், /0.03ன்னு வருது. ஸோ இதை எப்படி இந்த பக்கம் இப்படி எழுதுனேன்னா, இது ரெண்டுலேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 100ன்னு போடுறேன். 100 போடும்போது 60 / 3ன்னு வந்துடும். அதை கேன்சல் பண்ணும்போது 20ன்னு கிடச்சிரும். அதிலிருந்து
20 + 1 வந்து 21 எழுதிட்டோம். n கிடச்சிருச்சு. அதோட சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ nக்கு பதில் 21 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 21/2 இன்ட்டு a + l ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ 0.40 ப்ளஸ் 1ன்னு போடும்போது 1.40 வரும். 2ஆல் கேன்சல் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் 21 டேர்ம் ஆஃப் த கிவன் சீரியஸ், அதோட சீரியஸோட சம் ஆஃப் த 21 டேர்ம்ஸ் போட்டோம்னா 14.7 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.33 ஹவு many டேர்ம்ஸ் ஆஃப் தட் சீரியஸ், இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது மஸ்ட் டேக், அதோட சம் வந்து 190. அப்போ சம்மே கொடுத்துட்டாங்க. இப்போ n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு Sn = 190. a வந்து இதுலேருந்து எழுதிட்டோம். d வந்து 5 - 1 வந்து 4. இதில் வந்து n டேர்ம் தான் தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம், Sn = ஃபார்முலா எழுதிக்கலாம். Snக்கு பதில் 190 n/2 2 × 1 + n - 1 × 4. இப்போ என்ன பண்ணலாம், இது 2ஆகவே ஆயிரும். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 4n - 4ன்னு வரும். இங்கே ஏற்கனவே ஒரு n இருக்குது. தென் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 2 - 4 போடும்போது -2ன்னு கிடச்சிரும். 4n அப்படியே தான் இருக்கும். தென் என்ன பண்ணலாம், இது ரெண்டுலேருந்து ஒரு 2வை காமனாக எடுத்தோன்னா 2 × 2n - 1ன்னு வரும். அந்த 2வையும் கீழே டினாமினேட்டரில் இருக்க 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் n × 2n - 1ன்னு வரும். அப்போ இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2n² - nன்னு வரும். இது எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டுட்டு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் இதிலேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் வந்து மைனஸில் இருக்குது, அடிஷனும் மைனஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது -20 19 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ்லேயே கிடைக்கும். அதே இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ்லேயே ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ -20 + 19n -190 = 0. இது ரெண்டுலேருந்தும் 2n காமனாக எடுக்கும்போது பேலன்ஸ் என்ன இருக்குன்னா n - 10 இருக்கும். இது ரெண்டுலேயும் 19 காமனாக எடுக்கிறோம். n - 10 = 0ன்னு கிடைக்குது. ஸோ n - 10 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் 0க்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணும்போது இது n = 10 ஆகும். இது வந்து n = -19/2 இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து n இருக்கிறதுக்கான பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் என்னோட வேல்யூ இதுன்னு எடுத்துக்கிட்டோம். Next again ஒரு progress check. n term of the AB is of the form Pn plus Q where P and Q are some constant. n termல இருக்கும்போது அதோட AB இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா அந்த இதில் இருக்க Pயும் Qவும் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. இது ட்ரூவாக இருக்கும். அட் த சேம் இந்த AB வந்து இந்த மாதிரி இருந்து இது எல்லாமே கான்ஸ்டன்ட் சொன்னால் அது ஃபால்ஸாக இருக்கும். ஏன்னா AB வந்து இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் n வந்து இல்லை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. தென் எக்ஸாம்பிள் 2.34 the 13th term of an AB is 3. The sum of first 13 term is 2 3 4. Find the common difference and the sum of the first 21 terms. அதாவது 13th டேர்மோட ஏபி வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ T13 = 3ன்னு எடுத்துட்டோம். 313 எப்படி எடுத்துக்கலாம், Tn அப்படின்னு சொல்லிட்டா a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது a + 12d = 3ன்னு வருது. சம் ஆஃப் த ஃபஸ்ட் 13 டேர்ம் வந்து 2 3 4ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ S13 = 2 3 4ன்னு எடுத்துக்கிறோம். S என்ன இருந்தால் ஃபார்முலா என்ன, n/2 × 2a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அகெயின் அந்த ஈக்குவேஷனை வந்து இதில் வந்து என்ன எழுதிக்கிட்டாங்க, 2a + 12d = 2 3 4ன்னு எடுத்துட்டாங்க. இதுலேருந்து இந்த ரெண்டுலேருந்துமே 2 காமனாக எடுக்கலாம். ஸோ அதனால் இங்கே 2 காமனாக எடுக்கும்போது a + 16 வருது. 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 13 இன்ட்டுன்னு வரும். அந்த 13 இங்கே டிவைடட் பைக்கு கொண்டு வரும். 2 3 4ஐயும் 13ஆல் டிவைட் பண்ணும்போது 18ன்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும் போது d வேல்யூ 5 - 2 5/2ன்னு வருது. ஸோ அந்த வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 33ன்னு கிடைக்குது. இது கேன்சல் பண்ணுறது தெரியுதா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a + 12d = 3, செகண்ட் ஈக்குவேஷன் a + 6d = 18. இது சப்ராக்ஷனுங்கிறதுனால பாசிட்டிவில் இருக்கிறது நெகட்டிவ், நெகட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவ்னு மாறும். இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால எல்லாமே நெகட்டிவாக மாறுது. ஏயும் கேன்சல் ஆயிரும். 12லேருந்து 6 மைனஸ் பண்ணும்போது 6,
3லேருந்து 18 மைனஸ் பண்ணும்போது -15 வரும். அப்போ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்குது டிவிஷனில் வரும் 15/6 தட் இஸ் ஈக்குவல் டு -5/2. அப்போ டியோட வேல்யூ இது. இந்த வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது a + 12d = 3ங்கிற ஈக்குவேஷன் a + 12 × -5/2 = 3ன்னு எழுதலாம். 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 6ன்னு வரும். 6 5s are 30. அப்போ -30 = 3. இந்த பக்கம் இருக்கும்போது மைனஸ் இருக்கும். இதை ரைட் சைடில் கொண்டு போகும்போது அடிஷனாக மாதிரியும் 3 + 30 a = 33 இருந்தது. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 21 டேர்ம் இது தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது S21 = இது SN ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். n/2ங்கிறதுக்கு பதில் 21/2 2a 2 × 33 n-1 21 - 1 × -5/2 அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 66. இதை சப்ராக்ட் பண்ணும்போது 20. இந்த மைனஸை நான் வெளியே எடுத்து எழுதிக்கிட்டேன். 5/2ன்னு வருது. இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 50. 66 - 50ங்கும்போது 16 கிடைக்கும். அதுக்கப்புறம் /2ஆல் 16 /2 பண்ணும்போது 8 கிடைக்கும். அப்போ 21 8s are 168. நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிச்சு. தென் example 2.35 in an AP arithmetic progression the sum of first n term is 5n² 2 + 3n/2 find the 17th term. இப்போ SN ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 17th டேர்ம் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த இது கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு S17 போடுறோம். இது SN. ஸோ அதனால் அதை என்னோட வேல்யூக்கு பதில் 17 சப்ஸ்டிட் பண்ணி எழுதுகிறோம். இங்கேயும் 17 சப்ஸ்டிட் பண்ணணும். என்னோட ஸ்கொயர் வந்து 284. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது 51. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அட் த சேம் 16 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 16ஓட ஸ்கொயரு இங்கே 16. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 16² போது 256ன்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 48 வரும். அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். ஹோலாக ஆட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டோட சப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோன்னா அந்த டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். தென் 2.36 find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. அதாவது எல்லா நேச்சுரல் நம்பரும் 300லேருந்து 600க்கு நடுவில் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எடுத்தோன்னா இது அதில் 7ஆல் டிவைட் பண்ணுற நம்பர்லாம் சம் பண்ண போகிறோம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த எழுதியிருக்கோம். 301 308 315 இந்த மாதிரி 595 வரைக்கும் இருக்குது. இப்போ இதெல்லாம் சம் பண்ணுறோம் அப்படின்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ வந்து 301ஆகவும் எல் வந்து 595ஆகவும் காமன் டிஃபரன்ஸ் வந்து 7ஆகவும் இருக்குது. இதில் காமன் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இதை எப்படின்னு சொல்லிடலாம், ஏபி இந்த சீரியஸ் வந்து ஒரு ஏபின்னு சொல்லிடலாம். ஸோ ஏபியாக இருக்கிறதுனால n கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். n = L - A/D + 1. எல்லுங்கிறது 595, ஏங்கிறது 301 /7 + 1ன்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 294 that is divided by 7 + 1. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 42 + 1 வந்து 43. நெக்ஸ்ட்டு n கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால சம் ஆஃப் த ஃபார்முலா எழுதிக்கிறோம். இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் இருக்கிறதுனால A + L ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது வேல்யூ அதாவது S43 தானே கண்டுபிடிக்கணும். 43 / 2 A வந்து 301 595 L வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. அப்புறம் இதில் அந்த டயக்ராம் நான் போடலை, நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஒரு மொசைக்கோட டிசைன் வந்து ஷேப் வந்து எல்லாமே ஒரே சைடாக இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிளில் இருக்குது. எப்படி இருக்குன்னா 12 ஃபீட்டில் இருக்குது. ஒரு சைடும் ஒரு 12 ஃபீட்டில் இருக்குது. இந்த மாதிரி போடும்போது எல்லா பக்கமும் 12 ஃபீட்டாக இருக்குது. ஒரு டைல்லையும் மொசைக் இந்த ஷேப் அது உள்ளே இருக்க அது உள்ளேயும் ஈக்லியண்ட் ட்ரையாங்கிள் தான் போட்டிருக்காங்க டிசைனு. அது வந்து 12 இன்ச்சஸ் இருக்குது ஒரு சைடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் ஒரு கலரும் ஒவ்வொரு கலரும் சேஞ்ச், அதாவது ஒரு பக்கம் ப்ளூ ஒயிட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல் ஈச் கலர். எத்தனை நம்பர் ஆஃப் டைல் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் டைல் வந்து இந்த மொசைக்லேயே இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்ஸையும் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீட்டுக்கும் 12 இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 12 ஃபீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 12 ரோஸ்ன்னு எழுதிக்கிட்டாங்க. அப்போது ஒயிட் டைல் வந்து ஒவ்வொரு ரோலையும் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அப்போது ஒயிட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஏபி. அதுக்கு அடுத்தது அட் த சேம் அடுத்தது வந்து ஈச் ரோ வந்து ப்ளூ. இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் இருந்துச்சுன்னா ரெண்டாவது இதில் தான் ப்ளூ இருக்கும், ஃபஸ்ட்டு இதில் இருக்காது. ஸோ அதனால் 0லேருந்து எழுதியிருக்கோம். இதில் 0லேருந்து 11 வரைக்கும் இதுவும் ஒரு ஏபின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ ஒயிட் டைலுக்கு எழுதிக்கிட்ட போது சம் ஆஃப் த டேர்ம் எழுதுகிறோம். இப்போ ஏயும் இருக்குது, எல்லும் இருக்குது, டியும் இருக்குது. ஸோ மொத்தம் 12 டேர்ம்ஸ். அதனால் S12 = 12/2. ஏ வந்து 1, எல் வந்து 12. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. இங்கேயே நம்ம 2வை கேன்சல் பண்ணி வச்சிடலாம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம ஒயிட் டைலுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ப்ளூ டைலுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளூ டைல் கண்டுபிடிச்சோன்னா நம்பர் ஆஃப் ப்ளூ டைலுக்கு அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் இருக்குது. பட் அது அட் த சேம் 12 தான். சாரி, இதில் தப்பாக எழுதியிருக்கேன். S12 = 12/2. ஏ வந்து 0, எல் வந்து 11. ஸோ இதில் கேன்சல் பண்ணும்போது 6. அப்போ 11 6 are 66ன்னு கிடச்சிரும். இப்போ ஒன்றுக்கு ஈச் கலருக்கு கிடச்சிருச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைலுக்கு மொசைக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. Then 2.38 the houses of the street are numbered from 1 to 49. அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து 1லேருந்து 49 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது வீடு. செந்திலோட ஹவுஸோட நம்பர் வந்து சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் ப்ரையர் to Senthil house is equal to the sum of the number of house following Senthil house. அதாவது முன்னாடி செந்திலுக்கு முன்னாடி உள்ள சம் ஆஃப் ஹவுஸஸும் செந்தில் வீட்டுக்கு அடுத்து உள்ள சம் ஆஃப் ஹவுஸஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் செந்திலோட வீட்டு நம்பர் என்ன அப்படின்னு, செந்திலோட வீட்டு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து X-1 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து எக்ஸு, அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க X+1லேருந்து 49 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி 2ஆக பிரித்து எழுதிக்கிட்டோம். தென் லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுட்டோம். மொத்தம் 49 ஹவுஸு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஹவுஸ் வரைக்கும் செந்திலோட ஹவுஸ் வரைக்கும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் உள்ளது கிடச்சிரும். ஸோ அதனால் மொத்தம் 1+லேருந்து 49 வரைக்கும் எழுதிட்டு அதுலேருந்து எக்ஸாக மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது ஒன்றுக்கும் ஃபார்முலா போடுறோம். இதில் n இருக்கிற இடத்துல X-1 இருக்குது. ஸோ சேம் ஃபார்முலா A + X. அதாவது என்ன ஃபார்முலானா SN = n/2 × A + L ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ n/2க்கு பதில் X-1/2ன்னு எடுத்துக்கிறோம். இன்ட்டு ஏங்கிறது என்னது 1, X-1ம் L. அட் த சேம் இங்கே போடும்போது 49/2 1 + 49. இங்கே போடும்போது x/2 × 1 + x. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இங்கே +x, இங்கே +1 -1 இது ரெண்டும் கேன்சல் ஆகி இங்கே x மட்டும் இருக்கும். அப்போ அதை எப்படி எழுதலாம்னா x × X-1/2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 49, இங்கே 15 வரும். இங்கே வந்து 1 + xன்னே வரும். இங்கே எல்லா பக்கமும் காமனாக இருக்கிறதுனால இந்த டேர்மில் என்ன பண்ணலாம்னா 1/2 காமனாக எடுத்து எழுதிடலாம். இதை இங்கே போடாமல் இந்த மாதிரி காமனாக எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ காமனாக எடுத்து எழுதும் போது இங்கே இருக்க 2வும் இங்கே இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும். சரி, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூ அப்படியே வரும். இங்கே 49 × 50 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. இங்கே எழுதும்போது x × x, x × 1, x × x, x × 1 x × xன்னு சொல்கிறோம். ஸோ x × x எங்கும்போது x² வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கும். அட் த சேம் இங்கேயும் x² மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது x × x வந்து x² ஆகும், x × -1 -x ஆகவும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். இது பாசிட்டிவில் இருக்குது ஆல்ரெடி. இங்கே நெகட்டிவில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ். அட் த சேம் இங்கே நெகட்டிவில் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவில் இருக்குது. இங்கே வரும்போது பாசிட்டிவ். இங்கே இருக்க வேல்யூஸ் அப்படியே இருக்குது. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2x² வரும். ஸோ அப்புறம் அகைன் என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1 2 2 5 கிடைக்கும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா +or -35 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது இது வந்து நம்ம எடுத்துக்கிறது பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துப்போம் இந்த இடத்துல. ஏன்னா ஹவுஸோட நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம்.
அப்போ ஸோ செந்திலோட ஹவுஸ் நம்பர் என்ன 35. Then example 2.39 the sum of first n, 2n and 3n term of an AP are S1, S2 and S3 respectively. Prove that PT ன்னு எழுதியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. Prove that S3 equal to 3 into S2 minus S1. இப்போது sum of the first term first n term S1 னும் 2n term S2 னும் 3n term S3 னும் மூணையும் எழுதிட்டோம். சரியா? S1 அப்படிங்கும்போது அங்கே n terms, அப்போ n divided by 2 into 2a plus n minus 1 into t. இது S2 என்னது 2n term, அப்போ 2n divided by 2 into 2a plus 2n minus 1 into d. At the same 3n S3ங்கிறது 3n divided by 2 into 2a plus 3n minus 1 into d. இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் எடுத்துக்கலாம். S2 minus S1 அப்படின்னு எடுத்தோன்னா S2 minus S1 எடுக்கிறோம். S2 minus S1 என்னது 2n by 2 2a plus 2n minus 1 into d minus n by 2 into 2a plus n minus 1 into d. இப்போ என்ன பண்ணலாம், n by 2ங்கிறது காமன், அதனால் நான் வெளியே எடுத்துட்டேன். இதில் இருக்க ஒரு 2வை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 into 2a 4a 2 into 2n 4n into d 2 into minus 1 into d, அப்போ minus 2d. இப்போ n by 2 வெளியே வந்துருச்சு, இது அப்படியே எழுதுகிறோம் nd minus d இந்த மாதிரி எழுதிக்கும். அடுத்து மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது minus 2a மாறுது, இது minus ndயாக மாறுது, இது வந்து plus dயாக மாறுது. இப்போது 4a minus 2aங்கிறது 2aவாக வந்துருச்சு. 4nd minus ndன்னு போடும்போது 3ndன்னு வந்துருச்சு. minus 2d plus t போடும்போது minus d கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டுலேயும் d காமனாக எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த வேல்யூவில் ஒரு 3 மல்டிப்ளை பண்ணோன்னா 3 into S2 minus S1 தானே சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 3n by 2 into 2a plus n minus 1 3n minus 1 into d. ஸோ இதுதான் S3. ஸ்டெப்ஸ் நான் விட்டுட்டேன். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். திங்கிங் கார்னர், வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபஸ்ட் n ஆர்டர் நேச்சுரல் நம்பர்ஸ்? அதாவது சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n ஆர்டர் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அதில் ADTN இந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் SN = n² கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட் த சேம் ஈவன் நம்பரையும் போடும்போது ஈவன் நம்பர்ஸ் இப்படி இருக்கும், அதோட வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது SNங்கிறது n × n + 1 கிடைக்கும். தேங்க்யூ.